குக்கு வித்து கோமாளியில கோமாளியா இருந்து குக்கா மாற இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஷிவாங்கி இப்போ நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூப்பர் சிங்கர்ல அறிமுகமாகி குக்கு வித்து கோமாளியில கோமாளியா செம்மையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிது. இப்போ குக்கு வித் கோமாளியில் குக்கா கலந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே ஷாக் கொடுத்துருக்காங்க. சிவாங்கியை பொறுத்தளவில் சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போது தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து, நீங்கள் சமைக்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கும்? ஏன்னா கோமாளியாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பீங்க, குக்காக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிவாங்கி வந்து, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு புது இடத்துல நின்றுட்டு இருந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய ஈவெண்ட்டு, நிறைய ஷோ வந்து அந்த இடத்துல வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது இது வந்து ஒரு புது இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் நான்வெஜ் வந்து குக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டிபெண்ட்ஸ் ஆன் த ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற எமோஜியை வந்து போட்டுட்டு, நான் எப்படி தான் நான்வெஜ் சமைக்க போகிறனோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கோமாளியாக இருந்து குக்கா மாறின சிவாங்கி கிட்ட என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரொம்ப அமைதியான பொறுமையான பொண்ணாக வந்து ஆயிட்டேன். கொஞ்சமாக தான் கோவப்படுறேன். குக்கிங் வந்து எனக்கு தியானம் மாதிரி இருக்குது. ஒரு பேபியை ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குக் பண்ணும்போது ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சிவாங்கிக்கு குக்காக இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லை கோமாளியாக இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. கோமாளி சிவாங்கி வந்து ஹைப்பராகவும் ஃபன்னாகவும் இருப்பாங்க. குக்கு சிவாங்கி வந்து ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எதை சமைக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மிரபக்காயா பன்னீர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சிவாங்கி ரெசிபின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருக்கிற சேனலை நான் முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கிறேன்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்களும் ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் இம்பாசிபிள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு எப்போ எந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியாது. ஒரு சிங்கராக குக்கு வித்து கோமாளியே எனக்கு வந்து ரிஸ்க்கான ஒன்று தான். நம்ம லைஃப் வந்து ஒரு தடவை தாங்க, ஏன் யோசிக்கணும்? அதை சேலஞ்சாக ஏற்றுக்கலான்னு நினச்சேன். வெற்றியோ தோல்வியோ எல்லாமே ஒரு லேர்னிங் தான், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சிங்கர் சிவாங்கி என்ன ஆளே காணாமல் போயிட்டாங்க, ஏதாச்சும் ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஷிவாங்கி வந்து இந்த செஷனில் எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே ஓப்பனாக பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் தான் இப்போது சமூக வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு.